வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். இன்றைக்கு காலமாக வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற 170 சுகாதார தொண்டர்களில் 28 பேர், அதாவது வந்து முடிந்தாக்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணுன்றதுக்காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள். காலம் 8:30 போல வர சொல்லியிருந்தான் அவர்களை. அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு வந்து மக்கள் குறைகள் நாள், அதாவது வந்து மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவசக் அப்படின்னு சொல்கிறவ. அப்போ அங்கே போய்கல டாக்டர் ஹன்சகான்னு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர். அவரோட நான் போய் கதைச்சேன். நான் அவரோட கதை கேட்க ஹன்சகா சார் சொன்னவர் என்னென்றால், என்னதான் எம்பியாக இருந்தாலும் அவர்களுடைய சார்னு கூப்பிட்றது நான் பெருமைப்படுறேன். ஸோ ஹன்சகா சார் சொன்னவர், நீங்கள் அவையை கூட்டிகிட்டு நேரில் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ ஆச்சுன்னா நாங்கள் அங்கேயே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 28 பேர் முதல் 5 பேர் தான் வந்திருந்தவை. அப்போ சுகாதார அமைச்சரே சொன்னவர், அங்கே தான் வித்தியாசம். சுகாதார அமைச்சரே சொன்னவர், இல்லை 28 பேரையும் வர சொல்லுங்க, 28 பேரும் கொழும்புலேருந்து வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கணும். ஸோ அங்கேருந்து வந்தால் நாங்கள் கூப்பிட்டு கதைக்கணும், அங்கேருந்து கூப்பிட்டு கதைக்கணும். அப்போ கட்டாயம் 28 பேரையும் வர சொல்லி 28 பேரோடையும் சுகாதார அமைச்சர், மற்றது சுகாதார செயலாளர், அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர், இவ்வளோ பேரும் 28 பேரோடையும் வந்து கதைச்சவ. அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கும் போது நான் அவர்களுக்கு சொன்னான், அதாவது வந்து என்னென்றால் சுகாதார அமைச்சில் அவர்கள் வந்து கதைச்சிருக்கும் போது அவர்களுடைய விடயங்களை, சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். தெளிவாக சொன்னபோது அவர்கள் சுகாதார அமைச்சரும் விரும்பி கேட்டுக்கொண்டார். அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர், உங்களுக்கே தெரியும் அனில் ஜெயசிங்க சார், ஒரு பிரபல்யமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர். நான் இது போல காலம் வந்து சுகாதார அமைச்சரை வேலை செய்திருக்கிறேன். என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இவ்வளோ காலமே சுகாதார அமைச்சரை நான் வேலை செய்திருக்கிறேன். வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு டிடிஜி MS1ஐயோ அல்லது வந்து டிரெக்டர் TCSையோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மேரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வேண்டி வரும். ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த கனிஷ்டரக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களோட வைத்திருந்த மதிப்பில் வந்து 10,000 மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. முக்கியமாக நலிந்த சேராக இருக்கட்டும், அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும், அல்லது வந்து எங்கள்ட அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும், அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சென்றடையும் இந்த 5 வருடங்களில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதை தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னன்னு சொன்னால், அங்கே 84 பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த 84 பேருடைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரி 84 பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு இவர்களுக்கு ஸ்பெஷல் பேட்ச் கொடுக்கப்பட்டு இவர்கள் எஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது. மிக தெளிவாக சொல்லியிருக்கார் சுகாதார அமைச்சர். அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து வேலைக்கு எடுக்க இயலாது. அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ கார்டர் ரிவிஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். கார்டர் ரிவிஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி நடக்கல இந்த 170 பேர் மட்டுமல்ல 300 பேர் முதல் வேலை செய்தாமன்னு சொன்னவ 300 பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். முதலாவது. ரெண்டாவது, இனி போய் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள்ன்றதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரியோட நீங்கள் நிற்கிறீங்க, கொஞ்சம் பேர் 24 பேர் 28 பேர் முதல் 49 பேர் இங்கே கொழும்புக்கு வந்துட்டோம்ன்றதால அவர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுறதில்லை. யாருக்கும் எந்த முன்னுரிமை இல்லை. அவருடைய தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறன்னு சொல்லும்போது அதற்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஏஓவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும், யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும், இருக்கிற நிர்வாகியாக இருக்கட்டும், யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைனாக எழுதி தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்தியா நாளில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி, அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறால விரியோசனம் இல்லை. மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்றால், இன்றைக்கு பின்னர் ஒரு 1 ஹவருக்கு முன்னம் லண்டனில் இருந்து ஒரு அண்ணாவரோட காய்ச்சவர் தாங்கள் 100 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ணுறோம். தம்பி உள்ள நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து அதை செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அண்ணா 1% எனக்கு காசில் அதில் லாபம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம்,
நீங்களே போட்டு உங்களோட பேர்லேயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்க. அதுக்கு ஒரு ப்ரப்போசல் எழுதி தர சொல்லியிருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த 300 பேருக்கு மட்டுமல்ல, மிச்சம் 3000 வேலையில்லா பட்டாரிகள் 3000 பேரை தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில், நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலையில் நான் வேண்டி கொடுக்கறது ட்ரை பண்ணுறேன். அவர் என்னோட வாய்மொழி மூலம் சொல்லித்தான் இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது. அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது சும்மா ரீச்சான்னு சொல்லி எங்களோட தமிழ்கிட்ட தேசிய தலைவர்கிட்ட ஹாசில் கொண்டு வச்சு காட்டி சும்மா காட்டுறதை விட்டு நாங்கள் மக்களுக்காக, மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷப்படுறதுக்கு அந்த பார்க்கெல்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் இல்லை. அது ஒரு வித்தியாசமான திட்டம் ஒன்று செய்து வைத்திருக்கிறேன். உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட் ஒன்றை இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு என்னோட அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட மட்டும்தான் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷனும் பாதியில் நிற்கிது, முடிக்க வேணும். ஸோ அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி. எடுத்த உடனே செய்கிறார், மேபி 6 months. அதை விட சொல்லியிருக்கிறார் என்னென்றால், சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலை ஒன்று கொடுக்க போகிற கூட அந்த 300 பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறதாலேயோ அங்கே இருக்கிறதாலேயோ ஃப்ரீயாக வேலை இருக்கிறதாலேயோ இல்லைன்னு சொல்லி இவ்வளோ காலம் வேலை செய்யக்கூடிய கம்பன்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னுக்கு ஈடுபடும். சரியான சந்தோஷமாக இருக்குது. மக்களும் ஆதரவளிக்கிறார்கள். புலம்பெயரில் இருக்கிற தமிழாக்களும் முக்கியமாக டயஸ்போரா சம்பந்தமாக சுகாதார அமைச்சரோட கழிச்சிருந்தாங்க. அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராவோட கழிச்சு ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசாலை கட்டுறோம், காது வைத்தியசாலை கட்டுறோம் ரெண்டு இல்லாமல் என் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராவோட கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சுக்கு எடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு 4 பேரும் டயஸ்போரா மண்ட உடனே கொட்டி நினைக்க வேண்டாம், இயக்கம் மண்டு நினைக்கக்கூடாது, சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை, நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம்ன்றது உங்களுக்கு விளங்கினா சரி. ஒரு காலத்தில் 44,000 செத்தது வேட்டுக்கிற ஆசையில் இல்லை, அது நாங்கள் தான். ஸோ அது சம்பந்தமாக இருக்க விளங்கப்படுத்தியிருக்கேன். அவர் மோமெண்ட் சொல்லியிருக்கார். அது தவிர முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் என்றால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது. அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார். இப்போ எனக்குங்க அது கவலையாக இருக்குது. நீங்களும் என்னோட சீனியர்ஸாக, என்னோட ஜூனியர்ஸாக, என்னோட படித்த நீங்கள் இப்போ நீங்கள் என்னையை இப்போ நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை. இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவும் இல்லை. யாருக்கும் இதை தனிப்பட்ட பழிவாங்கல், தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகாரிகளுக்கோ போடப்பட்டதில்லை. நீங்களாவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் நினச்சிங்கன்னு சொன்னால் சனம் பார்த்துட்டு இருக்காது. மற்ற வேலை செய்கிறார்களுக்கு விளங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி அது சுகாதார அமைச்சர் சொல்லிக்கும் சரியான கவலையாக இருந்தது. பொருள் கைக்கே சொன்னால் நாளைக்கு ஐயா எனக்கு அப்படி இந்த இதுவும் இல்லை, நான் இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு அரசியல் செய்கிறதாவோ அல்லது அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணுமெண்டோ அப்படி இல்லை. எனக்கு படிக்க ஆசை, படித்து கொண்டிருக்கேன். அதே மாதிரி எல்எல்பியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி என்னுடைய கனவுகள் வேறு நலிந்த ஐயா எனக்கு இப்படி ஹேரத் ஐயாட்டையும் சொன்னேன், ஹன்சக் ஐயாட்டையும் அப்படி எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் அவர்கள் என்னுடைய சார், நான் ஒரு பொது சந்திப்பு நடக்க அவருக்கு என்னுடைய சேர்ஸ், பட் இங்கே அவை என்னோட சேம் எம்பிஸ். பட் என்ன இருந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ், முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திலகரட்ன சார் இன்றைக்கு வரையில் சார் என்னுடைய பாஸ். அது மாதிரி அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஆளுமைகளில் ஒரு ஆள். ஸோ என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் சிங்கள என்ற வேறுபாடு இல்லாமல் கட்டியெடுக்கணும். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதில் எந்த ப்ரொஜெக்ட்லையும் நான் எந்த சதமும் கொண்டு போக போகிறேன் இல்லை. நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஹாஸ்டலில் கூட வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்டு பிரித்து கொடுத்துருக்கேன் வேலை செய்ய சொல்லி. சில பேர் கேட்பினா சில வண்டி மைந்தன் தளங்களில் அப்போ நீங்கள் இதை போடலாமான்னு சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுங்க. எனக்கு காசு பெறுமதியை சொல்கிறேன் என்றால் நான் அதை சொல்கிறதால வேறு சட்ட சிக்கல் வருமென்றதால எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது. மற்றபடி நான் யாரையுமே ஏமாற்றி செய்ய வேண்டிய தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்.